தக்கர் பள்ளியின் பயின்றோர் கழக ஆண்டு விழா 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வியாழன் காலை 11 மணிக்கு பள்ளியின் தெற்கு பக்கம் உள்ள நூற்றாண்டு கண்ட வகுப்பறையில் வைத்து நடைபெற்றது. முன்னதாக 78வது ஆண்டு சுதந்திர தின கொடியேற்ற விழா நடைபெற்றது. இதில் பெருங்குளம் ஊராட்சி மன்ற தலைவா டாக்டர் புவனேஸ்வாய் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார்கள். கொடியேற்றத்திற்கு பின் வந்திருந்த அனைத்து ஆசிரியார்கள், மாணவியார்கள் மற்றும் வந்திருந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் லட்டு வழங்கப்பட்டது. இதனை தலைமை ஆசிரியார்கள் மற்றும் ஆசிரியர் திரு ஜேக்சன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள். பின்னர் பயின்றோர் கழக ஆண்டு விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவியர்கள் பள்ளியின் முகப்பு வாயிலில் இருந்து சாரணர்களின் அணிவகுப்புகளுடன் கூடிய கைத்தட்டல்களுடன் வரவேற்று விழா அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். பாடல் அரங்கம் இனிதாக பாடல்கள் ஒலிக்க இந்நாள் மாணவர்கள் ஓடியாடி தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமதி கனி விக்டோரியா கணித ஆசிரியர் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட முன்வந்து ஆட்சிமன்ற குழுத்தலைவர் ஐயா அவர்களை ஜெபித்து ஆரம்பித்து வைக்க அன்போடு அழைத்தார்கள். தக்கர் மேல்நிலைப்பள்ளி ஆட்சிமன்ற குழு தலைவர் திரு ஜான் வெஸ்லி ஐயா அவர்கள் ஜெபிக்க கூட்டம் ஆரம்பமானது. தக்கர் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் ரொம்ப நாளுக்கு பிறகு நாம் எல்லாரும் கூடி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக ஆண்டவரை துதிப்போம். பல்வேறு இடங்களில் வந்திருக்கிற எல்லாரையும் நான் மகிழ்வோடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான முன்னை மாணவர் கூடுகை சந்தோஷமாக, ஆசீர்வாதமாக, பிரயோஜனமாக ஆண்டவர் அருள் தருவார். ஜெபம் செய்து ஆரம்பிப்போம். ஐயா அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த சுதந்திர தின நாளிலும் இந்த இடத்துல நம்ம அனைவரும் கூட்டி சேர்த்து இறைவனுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். அதே போன்று இந்த இடத்துல இந்த தக்கர் மேல்நிலைப் பள்ளியை ஆரம்பிக்கிறதுக்காக உழைத்த பாடுபட்ட மிஸ்லேரிமார்கள், இந்த பள்ளியை போவதற்காக ஸ்டெப்பெடுத்த ஒவ்வொருவரையும் நினைவு வந்து அவங்களுக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்துகிறேன். தக்கர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு தென்னடி வேதராஜ் அவர்கள் வந்திருந்த விழா தலைமை ஏற்பு விருந்தினர் மற்றும் வந்திருந்த அனைத்து முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்களை வரவேற்று பேசினார்கள். சிவகுமாரன் அவர்களுக்கு இப்போது சாலை அணிவித்து வரவேற்பார்கள். பொன்னாடை வழங்குவார்கள். பள்ளியின் முன்னாள் மாணவர் டக்ளஸ் தங்கராஜ் சார் அவர்களுக்கு, சகாயம் சார் அவர்கள், ஸ்டீபன் சார் அவர்களுக்கு, எம் பள்ளியின் தாளாளர் அவர்கள் சார் அவர்களுக்கு எம் பள்ளியின் சார்பாக தலைமை. அடுத்தபடியாக எம் பள்ளியின் முன்னாள் தாளாளர் அரிய பல கட்டிடங்களை கட்டி எமது பள்ளியை தலை நிமிர்ந்து செய்ய வைக்க மிக பாடுபட்ட முன்னாள் தாளாளர் செயின்ட் ரவிராஜன் அவர்களுக்கு இந்நாள் தாளாளர் மோகன்தாஸ் சார் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள்.
பின்னர் முக்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது. தக்கர் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர்கள் சுதந்திர தினத்தையொட்டி தேசபக்தி பாடலுக்கு நடனம் ஆடி வந்திருந்தோர்களை மகிழ்வித்தார்கள். பயின்றோர் கழக செயலாளர் திரு. சிவக்குமார் அவர்கள் சிறப்புரை ஆற்றி பள்ளியின் தேவை மற்றும் பள்ளியின் நடப்பு நிகழ்வுகளை அனைவருக்கும் தெரியப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு வாழ்த்துரை, வழிகாட்டுதலுடன் ஆலோசனைகள் மற்றும் பள்ளியில் படிக்கும் பொழுது நடந்த பள்ளியின் இனிமையான அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக சிவகளை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு. கணபதிராஜா அவர்கள் பண்ணைவிளை கிராமத்தை தேர்ந்தெடுத்து பள்ளியினை ஆரம்பித்த மிஷனரிகளின் அருட்பணியை நினைவு கூர்ந்தார்கள். தொடர்ந்து ஆசிரியர்கள் காலத்திற்கேற்றார் போல் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர்களுக்கு வேண்டுகோளை முன்வைத்தார்கள். தோத்துக்குடியை சார்ந்த திரு. பியாயின்ஸ் சால்வேஷன் அவர்கள் தோத்துக்குடி காரப்பேட்டை பெண்கள் பள்ளி ஆசிரியை மற்றும் முன்னாள் தக்கா பள்ளி ஆசிரியர் திரு. ஜோசப் அவர்களின் மகள் முன்னாள் மாணவி திருமதி. ரீடா மாணிக்கம் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் திருமதி. ரீடா மாணிக்கம் அவர்கள் அரசு தேர்வில் முதலிடம் பெற்ற மாணாக்கர்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தோத்துக்குடி மாவட்ட துணை இயக்குனர் மற்றும் பொதுநலம் பணிகளை கவனித்து ஓய்வு பெற்ற மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவர் டாக்டர் பொன் இசக்கி அவர்கள் சிறப்புரை வழங்கினார்கள். முன்னாள் மாணவி திருமதி வசந்தி ராணி மற்றும் தக்கர் பள்ளியின் முன்னாள் தாளாளர் மற்றும் முன்னாள் மாணவர் திரு. செயின்ட் ரவிராஜன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். பயின்றோர் கழக தாளாளர் திரு. மோகன்தாஸ் அவர்கள் பள்ளிக்கு நன்கொடை அளிப்பதின் அவசியம், பள்ளியின் தேவைகள், தற்பொழுது மிகவும் பழுதான நிலையில் உள்ள கட்டிடங்கள், பள்ளிக்கு வெள்ளை அடிக்காமல் இருக்கும் நிலை, பள்ளிக்கு வாங்கிய வாகனத்திற்கு கட்ட வேண்டிய நிலுவை, பணத் தேவைகள் குறித்து மிக தெளிவாக பேசினார்கள். தக்கா பள்ளியின் முன்னாள் மாணவர் மற்றும் தீயணைப்பு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மாணவர் அவர்கள் மூச்சு பயிற்சியின் அவசியம் குறித்து சில பயிற்சிகளை சொல்லிக் கொடுத்தார்கள். இறுதியாக பயின்றோர் கழக பொருளாளர் திரு. ஆ. தேவசகாயம் அவர்கள் நன்றி கூட கூட்டம் இனிதே நிறைவு பெற்றது. எல்லாருக்கும் அன்பின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் சம்பளத்தில் வந்து ரொம்ப அப்படி கண் அப்படி மறைச்சி பார்த்துருக்கீங்க. ஒரே செகண்டில் முடிக்கிறேன். இருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். வெளியிலிருந்து வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். அனைத்து வெளியிலிருந்து வந்த ஓபிஏ மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். இன்று வந்து சந்தா கொடுக்க வேண்டியவர்கள் சந்தா கொடுக்கலாம், ஓபிஏக்கு நன்கொடை கொடுக்க வேண்டியவர்கள் நன்கொடை கொடுக்கலாம், டக்ளஸ் சார்கிட்டையும் பிரின்ஸ் சார்கிட்டையும் கொடுக்கலாம். அந்த நோட்டு இருக்கின்றது. அதை தெரிவித்து நன்றியுடன் முடிக்கின்றேன். நிறைய பேச வேண்டியிருந்தால் எல்லோரும் கோபப்படுறாங்க. நன்றி, வணக்கம். பின்னர் அனைத்து முன்னாள் மாணவ மாணவியர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுடன் கலந்து பேசி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். வந்திருந்த அனைத்து விருந்தினர்களுக்கும் சிறப்பான மதிய உணவு வழங்கப்பட்டது. பயின்றோர் கழக கூடுகைக்கு வந்த அனைவரும் அருமையாக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்த அனைவரையும் பாராட்டி தங்கள் அன்பையும் பகிர்ந்து கொண்டது 40 வருடங்களுக்கு முன் அனைவரையும் அழைத்து சென்றது போல் இருந்தது குறிப்பிடத்தக்கது.